அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் சிம்பிள் தமிழ் ஃபேக்ட்ஸ். இன்றைக்கி அழகு குறிப்புகள். ஏன்னா சம்மர் வருது இல்லையா, அதுக்காக தான். நம்மெல்லாம் வெளியில் போகிறோம், போயிட்டு வந்தோடனே கண்டிப்பாக டேன் ஆகிடுவோம். இந்த கருமை நிறம், நம்மளுடைய சருமம் வெயிலில் போனால் கண்டிப்பாக கருப்பாகுது. அதை போகிறதுக்கு நம்ம நிறைய இந்த கெமிக்கல் கலந்த இந்த நிறைய க்ரீம்லாம் யூஸ் பண்ணுறோம். அதை விட பெஸ்ட்டு வீட்டில் இருக்க எளிமையாக நம்மளே பண்ணிக்கலாங்க. இதில் எந்த ஒரு கெமிக்கல் இதுவும் கிடையாது. நம்மளே வீட்டில் அழகாக செஞ்சு இதை யூஸ் பண்ணாலே போதும். நிறைய பேர் கடையில் வேஸ்ட்டாக இவ்வளோ விலை கொடுத்து வாங்குறீங்க. அதனால் நான் வீட்டில் எப்படி ஈஸியாக செய்கிறது, என்னென்ன பொருள், அதுவும் மெயினாக அதுக்கு தக்காளி தாங்க தேவை. தக்காளியில் அவ்வளவு பார்க்குறதுக்கு மட்டும் அழகாக இல்லைங்க, அதில் ஆரோக்கியம் மற்றும் அழகை தரக்கூடிய பொருள் நிறைய அதில் இருக்குது. அதாவது அதில் சைக்கோபின் அப்படின்ற ஒரு ஊட்டச்சத்து இருக்குங்க. அது நமக்கு நம்மளுடைய சருமத்திற்கு நல்ல பொலிவை கொடுக்கும். அதோட இளம் வயதே பார்க்க போனீங்கன்னா ஒரு சிலர் வயசான மாதிரி இருப்பாங்க பாருங்கள், சின்ன வயசுலேயே. அந்த மாதிரி வயதான தோற்றத்தை தடுக்கக்கூடியது இந்த தக்காளி. இந்த தக்காளியை வச்சு நிறைய நம்ம வீட்டிலையே பண்ணிக்கலாங்க. நம்ம டெய்லி சமைப்போம். அந்த தக்காளியில் ஒரு பீஸ் எடுத்து நம்ம அழகாக ஃபேஸ்க்கெல்லாம் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போது எப்படி அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். தக்காளியில் புரதம், மினரல், நார் சத்துக்கள் அப்படி நிறைய இருக்குங்க. அதனால் இந்த தக்காளியை வச்சு நம்ம சருமத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், கூந்தல் பராமரிப்புக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதோட நன்மைகள் பார்க்க போனீங்கன்னா உங்களுக்கு தக்காளியில் நிறைய நீர் சத்து இருக்குது. தக்காளி பழம் டெய்லி சாப்பிடலாம், எந்த பிரச்சனையுமே நமக்கு வராது. அதாவது சரும பிரச்சனையை தீர்க்கக்கூடியது இந்த தக்காளி. தக்காளி டெய்லி சாப்பிடலாம். அப்புறம் சூரிய ஒளியிலலாம் போயிட்டு வந்த பிறகு கூட நம்ம தக்காளியால் நம்ம முகத்தில் அப்ளை பண்ணிக்கலாம், நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு. அப்போ முகத்தில் இருக்க அந்த மேடு பள்ளங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் அப்படியே மறைஞ்சிடும். பின்னாடி கொஞ்சம் நேரம் கழிச்சிட்டு தக்காளி தடவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு பின்னாடி போய்ட்டு அதாவது ஊற வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நீங்கள் கழுவி விட்டுடுங்க, ஃபேஸ் வாஷ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி பண்ணாலும் உங்கள் சருமத்தில் பொலிவு அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த முகப்பருவெலாம் இருக்கா, அவங்கெல்லாம் என்ன பண்ணுங்கள், தக்காளி அதோட ஓட்ஸ், தக்காளி, ஓட்ஸு, அதாவது தக்காளி ஒரு தக்காளி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓட்ஸ் 1 ஸ்பூனு, எலுமிச்சை சாறு 2 ஸ்பூன். இதை என்ன பண்ணுங்கள், இப்போ தக்காளியையும் ஓட்ஸையும் நல்லா மிக்சியில் அரைச்சிடுங்க. எலுமிச்சை சாறு கலந்து முகத்தில் தடவிட்டு வாங்க. ஒரு 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி வாரத்தில் ஒரு 3 நாள் நீங்கள் செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய முகப்பருக்கள், தழும்புகள்லாம் மறைஞ்சிடுங்க. அப்படியே ஃபேஸ் வழவழன்னு இருக்கும். அப்புறம் இது எல்லாமே தக்காளி தாங்க. தக்காளி வச்சு தான் நம்ம வீட்டிலையே இப்போலாம் தக்காளி விலை கம்மி தான், அதனால் செய்யலாம். தக்காளியில் அதிக எண்ணெய் பசை இருக்கிறதுனால இப்போது முகப்பெருக்கெல்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதன் மீது இந்த தக்காளி பசையை நம்ம தடவிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த எண்ணெய் பசையெல்லாம் அது எடுத்துரும், மீண்டும் அதை வரவிடாமல் தடுக்குங்க. இந்த கரும்புள்ளி, தழும்புகள், இந்த எண்ணெய் வடிஞ்சிட்டே இருக்கும் பார்த்திங்களா, அவங்கெல்லாம் தக்காளி அடிக்கடி அதாவது ஃபேஸில் அப்ளை பண்ணிங்கன்னா, தக்காளிக்கு என்ன குணம் அப்படின்னா, நம்மக்கிட்ட இருக்க அந்த எண்ணெய் பசை, அதிகமான எண்ணெய் பசையை எடுக்கக்கூடிய ஆற்றல் அந்த தக்காளிக்கு இருக்குதுங்க. அதுக்கப்புறம் முடிக்கும் நம்ம தக்காளி அப்ளை பண்ணலாம். அது கூட அவக்காடோ, அது கொஞ்சம் அவக்காடோனா கொஞ்சம் அந்த ஃப்ரூட் விலை அதிகம்தான், கிடைச்சா பாருங்கள், எல்லாம் விட்டுடுங்க. அது தேங்காய் எண்ணெய், தக்காளி, இது எல்லாம் நம்ம அதை இது பண்ணணுங்க. இப்போ தக்காளி சாறு எடுத்துக்கோங்க, அவக்காடோ மசிச்சு வச்சுக்கோங்க, தேங்காய் எண்ணெயில் ஊற்றி க்ரீம் போல் செஞ்சுட்டு உங்கள் தலைமுடியில் தடவிட்டு வரணுங்க. கொஞ்சம் நேரம் அது காயிற வரையும் விட்டால் போதும். அதுக்கப்புறம் காய்ந்ததும் குளிர்ந்த நீரில் உங்கள் தலையை அலசி விட்டுடுங்க. இந்த மாதிரி பண்ணாலும் உங்கள் தலைமுடி ஸ்ட்ரெயிட்டாக, ஒரு சிலருக்கு சுருளாக இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு சாஃப்ட்னஸ் இருக்காது, அவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அந்த முடி ஸ்ட்ரெயிட்டாக சாஃப்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த கலருக்கு தாங்க மெயினாக நான் சொல்கிறது. இந்த தக்காளி நமக்கு சூடு, அதிகப்படியான சூடு இருக்கிறதுனால நமக்கு சருமம் கருப்பாயிடும், அந்த கருமை நிறம் வரும். அப்புறம் கூந்தல், நம்ம தலைமுடி இருக்கு இல்லையா, அதெல்லாம் கொட்ட ஆரம்பிக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணோம், கூலிங்கான ஐட்டம், பழம்,
பால், தயிர், மோர், இந்த வெள்ளரிக்காய், தக்காளி இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் நிறைய எடுத்துக்கலாம். அதோடு பார்க்க போனீங்கன்னா நீங்கள் வெள்ளரிக்காய், தக்காளி பழம் இதெல்லாம் கூட நீங்கள் பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி மூஞ்சி ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணலாம், கழுத்துக்கெலாம் அப்ளை பண்ணலாம், கை காலுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணால் நமக்கு வந்து பளபளன்னு இருக்குங்க நம்மளுடைய சருமமாகட்டும், இந்த கழுத்து, முகம் எல்லாமே. அப்புறமா வந்து ஒரு சிலருக்கு வயதான தோற்றம் கிடைக்கும் இல்லையா, அவங்க என்ன பண்ணலான்னா தக்காளி 1, பால் 2 ஸ்பூன், தேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிடம் அப்படி அப்ளை பண்ணிவிட்டு விட்டுடுங்க. அப்புறம் போயிட்டு குளிர்ந்த நீரால் நீங்கள் கழுவிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஃபேஸில் வந்து அந்த எப்படி சொல்கிறது, முதிர்ந்த வயசான மாதிரி ஒரு தோற்றம் இருக்கும் இல்லையா, அது இருக்காது. சின்ன யூத்துக்கு எப்படி இருக்கும், சாஃப்டாக ஸ்கின் அந்த மாதிரி இருக்கும், சுருக்கங்கள்லாம் இல்லாமல். இதை வந்து அவங்க ஒரு வாரத்தில் ஒரு 3 நாள் செஞ்சுட்டு வந்தாங்கன்னா போதும். எல்லாத்துக்குமே தக்காளி தான் மெயின் இன்க்ரீடியன்ஸ். அப்புறம் வந்து இது வந்து தக்காளி எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, சருமத்தில் இருக்க சுருக்கங்கள் போகும். அப்புறம் வந்து இந்த கெட்ட செல்லாக இருக்கு இல்லையா, அந்த டிஷ்யூஸு அதெல்லாம் ரிமூவ் பண்ணி விட்டுட்டோம். அதுக்காக தான் இந்த தக்காளியை நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்புறம் மிருதுவாக ரொம்ப சாஃப்டாக இருக்கணும் கை. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும், அவங்கள தொட்டாவே நமக்கு ரொம்ப ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும். அவங்கெல்லாம் என்ன பண்ணணும், சாஃப்டான கை வரணும் அப்படின்னா தக்காளி பழம் 1, கிளிசரின் ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இப்போ என்ன பண்ணுங்கள், நீங்கள் தக்காளியை நல்லா மசிச்சிடுங்க. சாறு எடுக்க வேணாம், கைக்கு தானே தடவை போகிறோம். எடுத்துகிட்டு அது கூட கிளிசரின் கலந்து அப்படியே ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். ஒரு 20 நிமிஷம் அப்படியே காஞ்சிடுட்டும். அப்புறமா போயிட்டு உங்கள் ஹேண்ட் வாஷ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி பண்ணாலும் உங்களுக்கு கை வந்து ரொம்ப சாஃப்டாக மிருதுவாக அப்படி இருக்கும். பஞ்சு போலன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வாரம் 2 முறை உங்கள் கைகளை நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு மிருதுவான தன்மை, அதாவது ரொம்ப சாஃப்டான தன்மை வரும். அதோடு உங்கள் கையில் கருமை இருந்தால் அதையும் வந்து போயிடும், சரியாயிடும். அதோட அழுக்கு, இறந்த செல் இதெல்லாம் நீக்கி நம்ம கைக்கு நல்ல ஒரு பளபளப்பு, ஸ்கின் க்ளோன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதை கொடுக்கறது இந்த தக்காளி பழமும் கிளிசரனும். அப்புறம் ஆப்பிள் சைடர் வினிகரும், இதையும் நம்ம தக்காளி கூட சேர்ந்து யூஸ் பண்ணலாம். எப்படி அப்படின்னா, இப்போது இந்த நரம்புலாம் ஒரு சிலர் தூக்கிட்டு இருக்கும் பார்த்தீங்களா, வெளியில் தெரியும் அந்த நரம்பு. ஒரு நமக்கே தெரியும், நிறைய பேர் பார்த்துருப்போம், நரம்பு வந்து வெளியில் தெரிகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, தக்காளி ஒரு 3 பழம் எடுத்துக்கோங்க. ஆப்பிள் சைடர் வினிகர் நீங்கள் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும் அதெல்லாம். அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் ஆப்பிள் சைடர் வினிகர் எடுத்துக்கோங்க. கற்றாழை 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, தக்காளி சாறு கூட ஆப்பிள் சைடர் வினிகர், கற்றாழை ஜெல் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த இடத்துல அந்த நரம்பு வெளியில் தெரியுதோ அந்த இடத்துல அப்ளை பண்ணிவிடுங்க. ஒரு 40 நிமிஷம் அப்படியே வெயிட் பண்ணுங்கள். அதான் சொல்கிறேன், எந்த ஒரு பொருள் போட்டாலும் க்ரீம் மாதிரி அப்ளை பண்ணால் அது அந்த பொருள் வந்து நல்லா காயணும். அப்போ தான் அதோடய எசன்ஸ் வந்து நம்மளோட ஸ்கின்ல இறங்கும். அந்த மாதிரி ஒரு 40 மினிட்ஸ் விட்டுடுங்க. நல்லா காஞ்சிட்டு ட்ரை ஆகிட்ட உடனே நீங்கள் போய்ட்டு எப்பவும் ஆஸ் யூஷுவல் கழுவுற மாதிரி நல்லா அந்த இடத்த கழுவி விட்டுடுங்க. அந்த நரம்பு மேலே போட்டிருக்கோம் இல்லையா, அதை கழுவி விட்டுடுங்க. இந்த மாதிரி தொடர்ந்து வாரத்திற்கு ஒரு 5 முறையாவது நீங்கள் அந்த நரம்பு மேலே இந்த மாதிரி போட்டுட்டு வாங்க. போட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இது நரம்பு தெரியுது இல்லைங்களா, அது தெரியாது. அதாவது இரத்த ஓட்டம் தூண்டப்படும் போது பாதிக்கப்பட்ட நரம்புகளில் இரத்த ஓட்டம் தூண்டப்படுவதால் அந்த நரம்பு இருக்குது பார்த்தீங்களா, பச்சை கலரில் இருக்கும், ரெட் கலரில் இருக்கும், ஒரு சிலருக்கு பர்பிள் கலரில் இருக்கும். இந்த மாதிரி அந்த நரம்புகள் வந்து சிலந்தி நரம்புகள் சொல்லுவோம். ஏடாகூடமாக இருக்கும், பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கும். அந்த நரம்புகள்லாம் ஒரு மாதிரி இருக்கும் நமக்கு பார்க்குறதுக்கு. அந்த மாதிரி அந்த நரம்புகள் வெளியில் தெரியுது இல்லையா, அது வந்து வெளியில் தெரியாது. இந்த மாதிரி தக்காளியை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் தக்காளியை வச்சு முத்தானை மெட்டி அப்படின்னு நீங்கள் நாட்டு மருந்து கடையில் கேட்டால் தருவாங்க. அது கூடவும் நீங்கள் தக்காளி அப்புறம் லெமன் சாறு இருக்கு இல்லையா, எடுத்து ஃபேஸில் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு வரலாம். அப்ளை பண்ணிவிட்டு வரும்போதும் உங்களுக்கு வந்து அந்த கருமை நிறம்
மாறிடும். இந்த வாயை சுற்றி இருக்கு இல்லையா, இந்த இடம்லாம் வந்து போகணும்னா நீங்கள் எல்லாத்துலேயுமே தக்காளி யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் தக்காளி கூட சர்க்கரை இருக்கு இல்லைங்களா, அந்த சர்க்கரை அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபேஸில் ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். கைகள், கழுத்துக்கு இங்கெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அந்த கருமை நிறம் மாறிடும். அதோட கடலப்பருப்பு மாவு இருக்கும் இல்லையா, அது பைத்தம்பருப்பு, பச்சை பயிறுன்னு சொல்லுவோம், அந்த மாவு ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கடையில் கொடுத்து அரைச்சின்னு வந்துக்கோங்க. அது கூட இந்த தக்காளி சாறு, அப்புறம் வெள்ளரிக்காய் பேஸ்ட்டு, லெமன் இதெல்லாம் போடுங்க. கொஞ்சம் முல்தானி மட்டி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம், முடிஞ்ச சந்தன பவுடர், ஒரிஜினல் சந்தன பவுடராக இருக்கணுங்க. அதெல்லாம் போட்டு குங்குமம் பூ இருக்குது இல்லைங்களா, அதுலேயும் கொஞ்சம் பால் சாறு எடுத்து போடலாம். அப்படி பால் இல்லைன்னா தயிர், உங்கள்கிட்ட கெட்டி தயிர் இருந்தால் எடுத்து இந்த தக்காளி கூட கொஞ்சம் தக்காளி சாறு விடணும். விட்டு நீங்கள் பேஸ்ட் மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுடைய கருமையாக இருக்கிற இடத்துலலாம், இந்த ஃபேஸ், நெத்தி, இந்த வாயை சுற்றி இருக்கிற மூக்கு, அதுக்கப்புறம் இந்த கழுத்து, இந்த கை, இங்கெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு 1/2 hour அப்படி இல்லை ஒரு 20 minutes அப்படியே காய விடுங்க. அதுக்கப்புறமா போயிட்டு நீங்கள் குளிர்ந்த தண்ணீரில் வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் இந்த சம்மருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நாமே பாதுகாத்துட்டு வந்தால் தாங்க இந்த கருமையிலேருந்து தப்பிக்க முடியும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், வெளியில் விற்கிற இந்த கடையில் விற்கிற கெமிக்கல் கலந்த இந்த க்ரீமெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. வீட்டிலையே செஞ்சுக்கோங்க. எந்த ஒரு கெமிக்கல் ஆடர் கிடையாதுங்க. நீங்கள் நம்மளே ரெடி பண்ணிக்கலாம். நம்ம கண் எதுக்க நம்மளே கடைக்கு போகிறோம், நம்மளே பொருள் வாங்கிட்டு போகிறோம். இன்னும் இதில் நிறைய யூஸ் பண்ணலாம். வெட்டிவேர் பொடி, வசம்பு பொடி, அப்புறம் ரோஜா பூ இதழ் பொடி, இதெல்லாம் கூட நம்ம வந்து அப்புறமா பூலான் கிழங்கு அப்படின்னு சொல்லி வாசனையாக இருக்குங்க, கமகமன்னு இருக்குங்க. இதெல்லாம் கூட மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து இதை ஒரு பொடி மாதிரி கூட ரெடி பண்ணலாம். அதாவது இந்த நலங்கு பொடின்னு சொல்லுவோம், குளியல் பொடின்னு சொல்லுவோம். அதை போட்டு குளித்தோம்னா எப்படியாப்பட்ட ஸ்கின் டிசீஸும் வராது. முகம் வந்து நல்ல பளபளன்னு இருக்கும்னு சொல்லுவாங்கள்ல, பளிங்கு மாதிரி, அந்த மாதிரிலாம் இருக்கும். நம்மளே வீட்டில் ரெடி பண்ணிக்க வேண்டியதாங்க. இதை எதுக்கு நீங்கள் போயிட்டு இவ்வளோ விலை கொடுத்து கடையில் வாங்குறீங்க? இந்த அழகு குறிப்பு வந்து நான் தக்காளி வச்சு சொன்னேன். இது வந்து சம்மர் வரதுனால நான் வந்து எல்லாருக்குமே சொல்கிறேன். இது சின்னவங்க பெரியவங்க யாராக இருந்தால் என்ன, எல்லாருக்குமே வெயில்னாவே கொஞ்சம் கஷ்டம்தான். அதுக்காக தான் இந்த பதிவு.